நம்ம சரவணனை பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு நோஸ் கட் நம்ம ரம்யா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கலங்க. ஸோ பயங்கரமான ஒரு நோஸ் கட் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அப்ப கூட பார்த்தீங்கன்னா, இந்த செண்பகம் வந்து கொஞ்சம் கூட வந்து இது பண்ணவே இல்லங்க. இதே பேச்ச வந்து அப்படியே நம்ம அண்ணன் பேசியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு நடக்கிறதே வந்து வேறையா இருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு புடவைக்காரி நீ என் புள்ளைய இந்த அளவுக்கு பேசிட்டியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் வந்து குதிச்சிருப்பாங்க. ஆனா இதே விஷயத்த ரம்யா பேசிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டு நேக்கா வந்து சரவணன போயிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து தங்கம் ரொம்பவே வந்து அப்செட்டா இருந்திருப்பா. இல்லன்னா அவளுக்கு வேலையில ஏதாவது வந்து கொஞ்சம் வந்து அதிக ஒர்க்கா இருந்திருக்கும். அந்த டென்ஷன தான் உன்கிட்ட காட்டிட்டா சரவணா. நீ எதையும் அத பத்தி நெனச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், "என்னம்மா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கேட்டியா கேட்கலையா? என்னை பார்த்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க. என்னமோ வந்து நான் எதுவுமே வந்து பண்ணாததுக்கு லாய்க்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ வந்து கேட்டுட்டு நீ அமைதியாகவும் இருந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சரவணனும் வந்து கேட்குறாங்க. டேய் சரவணா அப்படி கிடையாதுடா. தங்கம் வந்து ஏதோ உன் மேலே கோவமா இருக்க. அது மட்டும் இல்லாமல் அவள் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவள் என்ன சொல்றா? உன்னை சொந்த காலில் நிற்க வச்சு பார்க்கணுன்னு அவள் வந்து ஆசைப்படுறா. அத வந்து உன்கிட்ட சொல்லாம இப்படி வந்து கோவமா வெளிப்படுத்துற. அதுதான்டா. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. நீ ஏன்டா தங்கத்த போயிட்டு இப்படி தப்பாலாம் நெனச்சுக்கிற? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. நீ என்ன சொன்னாலும் சரிம்மா. ஆனா அவங்க இன்னைக்கு பேசினது என்னால மறக்கவே வந்து முடியாதும்மா. என்னை எந்த அளவுக்கு வந்து கேவலமா வந்து பேசுறாங்க. அப்படியா நான் வந்து கேவலப்பட்டு போய் இந்த வீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு சரவணன் வந்து தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காதீங்க. போயிருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் ரூம்ல பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து பயங்கர கோவத்திலயும், வெறியிலயும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலை பண்றதுக்கு கூட வந்து துப்பு இல்ல. இவனுக்கு ஏன் கூட வந்து முதலிரவு கேட்குதா? ச்சே! அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா, கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "பார்த்தீங்களா சின்னத்தா, ரம்யாவோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு, இப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன அண்ணோ, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்போ இது எல்லாமே வந்து உன்னோட பிளான் தானா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அட ஆமாங்க சின்னதா. ரம்யா வந்து எதுலயுமே வந்து அவ ஈடுபாடு காட்டவே மாட்டேங்கிறா. பெரியத்தான் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அவ ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் கட்டகுண்டு அண்ணன்கிட்ட சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த முதலிரவு ஏற்பாடு பண்ண சொன்னேன். அந்த முதலிரவு ஏற்பாட பார்த்த உடனே ரம்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அவ்ளோ தூரம் கோவப்பட்டு, கத்தி எல்லாத்தையுமே பிடுங்கி எறிஞ்சுட்டா. அது மட்டும் இல்லாம பெரியத்தான வந்து எவ்ளோ கேள்வி கேட்கணுமோ, அவ்ளோ கேள்வி வந்து கேட்டுட்டா. இதனால நிச்சயமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். இப்பயாவது ரம்யாவோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அப்படியா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கார்த்திக்கும் வந்து கேட்குறாரு. "ஆமாங்க சின்னத்தா, கண்டிப்பா அந்த மாரி நடக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் விடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு." ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சரவணன் பார்த்தீங்கன்னா அந்த மாரி ரம்யா பேசின விஷயத்தையே வந்து ஒன்னொன்னா நினச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மள இந்த அளவுக்கு வந்து பேசிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. நம்ம சொந்த கால்ல நின்னு நம்ம வந்து சம்பாதிச்சு, நமக்குன்னு ஒரு பேர் நம்ம சம்பாதிச்சா மட்டும் தான் வந்து நம்மளால வந்து பெருமையா வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து முடிவெடுத்துட்டு, அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து சட்டை, பேண்ட் போட்டு நல்லா இன் பண்ணி, ஸோ டை எல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து வராரு நம்ம சரவணனு. ஸோ அத பார்த்தோனே எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகுது. என்னடா இவன் இப்படி வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, செண்பகம் அத பார்த்துட்டு, "டேய் சரவணா என்னடா இது?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அம்மா இதுக்கப்புறமும் நான் வந்து இந்த வீட்ல ஒண்ணும் சும்மா இருக்க போறது கிடையாது. நான் படிச்ச படிப்புக்கு எனக்குன்னு ஒண்ணு ஒரு வேலை, எனக்குன்னு கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இனிமே இருக்க போறேன். அது மட்டும் கிடையாது. எனக்குன்னு ஒரு பேரு. நான் வந்து இந்த வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய கௌரவத்தோட தான் இனிமே நான் இருக்க போறேன். அதுக்காக தான் இந்த மாரிலாம் நான் பண்ணியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரவணா. பார்த்தியா என் தங்கம் ஒரு நாள் தான் உன்கிட்ட வந்து பேசினா. ஆனா நீ இந்த அளவுக்கு வந்து மாறி, இப்பதான் வந்து உனக்குன்னு ஒரு அடையாளத்த நீ உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணா. நீ வேணா பாரு, தங்கம் உன்னை இந்த கெட்டப்ல பார்த்தா நிச்சயமா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "சரிம்மா நான் வந்து கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சண்முகமும் நின்னுகிட்டு இருக்காரு. "என்னடா இவன் இப்படி மாறிட்டானே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக்காவும், குழப்பமாவும் நின்னுகிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் இங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சரவணன பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இவன் ஒரு நாளுக்குள்ளேயே இப்படியெல்லாம் மாறிட்டானோ! அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணனும் ஒரு ஆஃபீஸ்ல வந்து இன்டர்வியூக்கு வந்து போயிருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு எதுவுமே வந்து போகாம, அவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்பயும் போல வீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க துணியெல்லாம் யாரோ வந்து துவைச்சு போட்டிருக்காங்க. யார் அது? நம்ம துணியெல்லாம் யார் இப்படி துவைச்சு போட்டா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக,
அங்கே மீட்டிங்கில் அதாவது இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ கால் அட்டன் பண்ணுங்க, ஸ்பீக்கரில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது நம்ம சரவணனும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கரில் போட்டுடுறாங்க. ஸோ கரெக்டாக நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா, என்ன சரவணன் எங்கே இருக்கீங்க? ஏமா என் துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்காங்களே, நீங்களா துவைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுடுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக நம்ம சரவணனை வந்து கேவலமாக பார்க்குறாங்க. என்னடா இந்த ஆள் இப்படி இருப்பான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால சரவணனுக்கு பயங்கரமான நோஸ்கட் ரொம்ப அசிங்கமாயிருது. என்னடா இவங்க இப்படியெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்களே அப்படின்னு பயங்கர டென்ஷனாக மன உளைச்சல் வந்து இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம ரம்யாவை என்னமாவது சொல்ல போகிறாரா என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.